மாப்பிள்ள இப்படி நீங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டாலோன்னு என் மனசு கிடந்து பரிதவிக்குது மாப்பிள்ள. நீங்க வாயத்திலிருந்து பஞ்சாயத்துல பேசுங்க மாப்பிள்ள. என் பிள்ளை சிந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க. இப்பவே இந்த கணத்திலேயே என் உசுரை விட்டுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள, என் பிள்ளை தப்பு பண்ணிருக்காளா? நம்ம பிள்ளை தப்பு பண்ண மாட்டாங்க. அவன் நீங்க வளர்த்த பிள்ளை போனாலும் அவ மாப்பிளைக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண மாட்டான். மாப்பிள்ளை பேசலன்னா என்ன, நடந்த உண்மையில அவருக்கு தெரியும்ல. பிள்ளைய பத்தி சொல்லும் போது கூட மாப்பிள்ளை சிந்துக்கு எதிராக எதுவுமே பேசலையே. இதுல இருந்தே தெரியலையா நம்ம பிள்ளை எந்த தப்பும் பண்ணலன்னு? சிந்து ஏதாவது பண்ணிட்டாளோன்னு ஒரு கண்ணு நான் நினைச்சிட்டேன். ஆனா நீ ஸ்னேகா பணம் கொடுத்துதான் சொல்ல வச்சிருக்கான்னு ஆதாரத்தோட பஞ்சாயத்துல நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே நிம்மதியாச்சு. இல்லனா என் உசுறு இங்கேயே போயிருந்திருக்கும். கொஞ்ச நேரத்துல என் மனசுக்குள்ள எனக்கு என்னென்னமோ தோணிடுச்சுமா. நீ பயப்படாத பூரணி. என் மக சிந்து சாக சொன்ன கூட செத்துருவா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தை ஒரு நாள் செய்ய மாட்டா. தெரியும்னு சிந்து உங்க பொண்ணு. அவ அப்படி பண்ண மாட்டான்னு நான் நம்ப